ஜனநாயகன் சென்சார் வழக்கு அப்படிங்கிறது ஒரு சட்ட பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் பிரச்சனையா வெடிச்சிருக்கு. குறிப்பா காங்கிரஸ் நிர்வாகிகள் வெளிப்படையா பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு, தணிக்கை சான்றிதழ் மறுப்புக்கு பின்னாடி அவங்க தான் இருக்கிறாங்க, எல்லா துறையும் கட்டுப்படுத்துற மாதிரி சென்சார் துறையை கட்டுப்படுத்துறாங்க. காங்கிரஸ் மீறோட பொறுப்பாளர் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், கிருஷ் ஜோடங்கர் வெளிப்படையா பிரதமர் மோடி அவர்களை குறிப்பிட்டு பிரதமர் மோடி அவர்களே நடிகர் விஜய் அல்ல, நீங்க அரசியல்வாதி விஜய் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தங்கள் கட்சி சார்பில் பதிலளிக்கிற வகையில பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல, ஜோதிமணி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் ஆகிய இருவரும் கடந்த ஒரு 4-5 நாட்களாக தொடர்ந்து எக்ஸ் பதிவுகள்ல காங்கிரஸ் கட்சி குறித்தும் அதுல நடைபெறுகின்ற பல்வேறு முறைகேடுகள் குறித்தும், அதே போல மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சண்டை, மிகப்பெரிய பிரச்சனை குறித்தும் தொடர்ந்து எக்ஸ் பதிவில் அவர்கள் வெளியிட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதனால அவங்க கட்சிக்குள்ள, அவங்க கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு அவங்களை கண்டித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவில் இருந்தும் காங்கிரஸ்ல இருந்தும் அவர்களை கண்டித்திருப்பார்கள். அதனால இதை மடை மாற்றுவதற்காக, அந்த விவகாரத்தை திசை மாற்றுவதற்காக இப்படி தேவையில்லாத மத்திய அரசை குறை சொல்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில பேசப்படுது. இதுக்கிடையில திமுக விட்டு நம்ம அந்த பக்கம் போகணும்னு சொல்லி பலர் தங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. உள்ளுக்குள்ள அப்படிப்பட்ட குரல்கள் எழுதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம்? கடந்த 4.5 ஆண்டுகளாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குற்றங்கள் அதிகரிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் ரீதியாக பெண் குழந்தைகள் மீதான துன்புறுத்தல், பொருளாதார வளர்ச்சியின்மை என்று பல்வேறு பிரச்சனைகளால், குழப்பங்களால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய சிக்கல்களை தவித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் 2026 திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே வழக்கம் போல தன்னுடைய குட்டையை கொடுக்கும் வேலைகளை செய்து கொண்டு திமுகவை விட்டு எப்படியாவது வெளியேறிவிடும் என்று துடிக்கிறது. அதே போல திமுக இனிமேல் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் எங்கேயுமே இருக்க முடியாது, தமிழகத்தில் கூட அதற்கு செல்வாக்கில் என்பதை உணர்ந்து எப்படியாவது காங்கிரஸை கைட்டு விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த விவகாரத்துல அப்போ ஏதோ ஒரு சில திசை திருப்பு வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்கிறார்கள், அவ்வளவுதான். 2 பேருமே அவரவர் கட்சிகளை வேஸ்ட் லக்கேஜாக, திமுக காங்கிரஸை வேஸ்ட் லக்கேஜாகவும், காங்கிரஸ் திமுகவை வேஸ்ட் லக்கேஜாகவும் கருதுகின்றன. இதுக்குதான் அவங்க இந்த மாதிரிலாம் ட்வீட் போடுறாங்க, இது போலலாம் செய்யறாங்க. ஓகே 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 சார். ஜனநாயகன் வழக்கு குறித்து உங்களுடைய கட்சியினுடைய பார்வை என்ன சார்? இந்த மாதிரி ஏன்னா எந்த திரைப்படத்துக்கும் இந்த மாதிரி ஆனதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. உங்களுடைய தரப்பு கருத்து என்ன இருக்கு? இது வழக்கமா நடக்கிறதானா இல்ல ஏன் அப்படி பேசப்படுது? சிபிஎஃப்சி என்று சொல்லப்படுகிற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன், நான் 4 வருடங்கள் நான் உறுப்பினராக இருந்தேன். என்னை பொறுத்தவரையில மிக வெளிப்படையாக, சிறப்பாக, சட்டப்படி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களால் எழுதப்பட்ட சட்டப்படி, ஏற்றப்பட்ட சட்டப்படி, எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் வெளிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு பெரிய நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள் வரும் பொழுது ஒரு பரபரப்பு கிளம்புவது என்பது இயற்கையாக இருக்கத்தான் செய்கிறது. அதனால இதுல யாருடைய அரசியல் அழுத்தமும் அது இருக்கவே இருக்காது. நான் 4 வருடங்கள் அதிலே பணியாற்றிய காரணத்தால் நான் சொல்கிறேன், உறுதியாக எந்த அரசியலும் இதுல இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.